ஆயர் வணக்கம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்று நாம் தமிழர் கட்சி திருச்சி நடத்திய மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிப்பும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 234 வேட்பாளர்களில் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தா. ஏன்னா 2021 நாம் தமிழர் கட்சி 117 பெண்கள் 117 ஆண்கள் அதில் ஒரு திருநங்கை என்று அறிவிச்சிட்டாங்க. அதையெல்லாத்தையும் தாண்டி அந்த 234 வேட்பாளர்களில் சமூக பிரதித்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை அண்ணன் சீமான் செய்திருக்காரு. அதையெல்லாம் பேச வேண்டியவர்கள் எப்படி 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம், 6 பிராமணர்களை களத்தில் இருக்காரு, இதுதான் 6 எதிர்ப்பா, இதுதான் இவருடைய பாஜக எதிர்ப்பா, இதுதான் இவருடைய இந்துத்துவா எதிர்ப்பா என்று பிராமணர்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சாதி இல்லை அப்படின்னு சொன்னா கூட சமூக பிரதித்துவத்தை அடிப்படையில் தான் இங்க வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க. ஒரு தொகுதியில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளும் கட்சிகளும் சரி எல்லா கட்சிகளுமே சீட்டு வழங்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி சீட்டு வழங்கலை. தமிழ்நாட்டில் முழுக்க 234 தொகுதியில் சமூக பிரதித்துவம் அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு இவ்வளவு வேட்பாளர் இருக்கணும் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி தெளிவாக கவனமாக வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையில் வாய்ப்புகளை வழங்கலை. தமிழ்நாடு முழுமைக்கும் 6 பிராமண வேட்பாளர்களை களத்தில் இறக்கிட்டாரு என்று விமர்சிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இதுவரைக்கும் தேர்தல் அரசியலே பங்கு கொள்ளாத பண்டாரம் சமூகத்தை களத்தில் இறக்கியிருக்கிறது, ஆசாரி சமூகத்தை களத்தில் இறக்கியிருக்கிறது, குயவர் சமூகத்தை களத்தில் இறக்கியிருக்கிறது, அதே போல வண்ணார் சமூகத்தை களத்தில் இறக்கியிருக்கிறது, பழங்குடி சமூகத்தை பெரும்பான்மைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்காங்க. அந்த தொகுதியில் பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவரை வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறது. அப்படி பொது தொகுதியில் மட்டும் 7 வேட்பாளர்களை 7 ஆதி தமிழர்களை ஆதி தேவேந்திரரை பறையரை பழங்குடியை 7 பொது தொகுதியில் 7 வாய்ப்புகளை நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் மொத்தமாக சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் அகமுடையார் சமூகம் 9 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அருந்ததியர் 3 இடங்களில், பொதுவாக அருந்ததியருக்கு 2 சீட்டுகள் தான் திமுக அதிமுக கொடுக்கும், 3 இடங்களில் அருந்ததியருக்கு வாய்ப்பு. ஆசாரி சமூகம் 1 இடத்துல, ஆதி தமிழர் பறைய சமூகம் 27 இடங்களில், ஆதி தமிழர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தமிழ் குறவர் 1 இடத்துல, ஆதி தமிழர் பொது தொகுதி 4 இடங்களில். அப்போ ஆதி தமிழருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி மொத்தமாக 32 இடங்களில் வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல் இஸ்லாமியர் 10 இடங்களை, எனக்கு திமுக அதிமுக எந்த கட்சியும் இந்த நாம் தமிழர் கட்சி தான் இவர் பாஜக பி டீமு சனாதனவாதிகள் அப்படின்னு உருட்டுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு 10 இடங்கள் நாம் தமிழர் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. உடையார் சமூகத்திற்கு 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஊராளி கவுண்டருக்கு 1 இடத்துல வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல் ஒக்கலிக்க கவுடா நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது, இனவெறி பேசுது, பாசிசம் பேசுது, ராசிசம் பேசுதுமாங்க. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது. அது எங்களுடைய அடிப்படை உரிமை. ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான பிரதித்துவம் கொடுக்கப்படணும். அந்த அடிப்படையில் ஒக்கலிக கவுடா சமூகத்திற்கு 1 இடம், கவுண்டர் சமூகத்திற்கு 24 இடங்களில் கொங்கு வேளாள கவுண்டர் 24 இடங்கள் வழங்கியிருக்காங்க. அதே போல் கல்லர் சமூகத்திற்கு 11 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது. குயவர் சமூகம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் குயவர் சமூகத்திற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. குறும்ப கவுண்டர் சமூகத்திற்கு 1 இடத்தில் வாய்ப்பு, கோனார் சமூகத்திற்கு 8 இடங்களில் வாய்ப்பு, சாலியர் சமூகத்திற்கு 1 இடத்தில் வாய்ப்பு, நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்திற்கு 1 இடத்தில் வாய்ப்பு, சௌராஷ்டிர சமூகத்திற்கு 2 இடங்களில் வாய்ப்பு, திருநங்கை 1 இடத்தில் வாய்ப்பு, தேவேந்திர சமூகத்திற்கு 13 தொகுதியிலும் தேவேந்திரர் பொது தொகுதி 2 15 இடங்களில் தேவேந்திர குல வேளாளரை நாம் தமிழர் கட்சி களத்தில் இறக்குகிறது. அதே போல நாடார் சமூகத்திற்கு 11 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது. நாயக்கர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 3 இடங்களில் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. நாயுடு 1 இடம், படுகஸ் 2 இடங்கள் வழங்கியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலுமே பண்டாரம் சமூகம் வேட்பாளர் நின்றதே கிடையாது.
கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பண்டாரம் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. பல நாட்களாக அவங்களுடைய கோரிக்கை அரசியல் பிரதிநிதித்துவம். அந்த அடிப்படையில் பண்டாரம் சமூகத்துக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு இடத்தில் வாய்ப்பை வழங்கியது. பழங்குடி சமூகம் 2 இடத்துல, பழங்குடி பொது தொகுதியாக சேர்த்து மொத்தம் 3 இடங்களில் பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கு மட்டும் 3 இடம். பிள்ளைமார் சமூகத்திற்கு 8 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. மருத்துவர் சமூகத்திற்கு ஒரு தொகுதியில் வாய்ப்பு வழங்கியது. மறவர் சமூகத்திற்கு 10 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. மீனவர் சமூகத்திற்கு 5 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல முதலியார் 8 இடங்கள்ல. தமிழ்நாட்டிலே ஒரு பெரும்பான்மை சமூகம், ஆனால் தேர்தல் அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் கூட. கிட்டத்தட்ட கோயில்பட்டி தொடங்கி திருச்சி, மேட்டுப்பாளையம் என்று பல்வேறு பகுதியில் நிறைந்து வாழக்கூடிய, தமிழில் மெய்குறித்தி பாடிய பெரும்படுகு முத்திரையுடைய வம்சாவளி என்று சொல்லக்கூடிய முத்திரையர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 8 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அப்புறம் மூப்பனார் சமூகத்திற்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு வழங்குகிறது. ரெட்டியார் 2 தொகுதியில் நாம் தமிழ் கட்சி களத்தில் இறக்குகிறது. அதேபோல் வண்ணார் சமூகம் ஒரு இடத்தில் வாய்ப்புகளை வழங்குகிறது. வன்னியர் சமூகத்தில் கிட்டத்தட்ட 34 இடங்களில் நாம் தமிழ் கட்சி நிறுத்தியிருக்கிறது. மொத்தமாக 234 வேட்பாளர்களை இறக்குகிறது. ஐயருக்கு 6 இடம் கொடுத்தான்னு சொல்றவங்க யாரும் வண்ணாருக்கோ, குயவருக்கோ, ஆசாரிக்கோ, மருத்துவருக்கோ நாம் தமிழ் கட்சி சீட்டு வழங்கியிருப்பதை யாரும் பேச மறுக்கிறாங்க. ஐயர்களுக்கு வழங்கியது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. 7 இடங்கள்ல பொது தொகுதியில், நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் 7 இடங்களில் பொது தொகுதியில், அதில் 4 இடங்கள்ல வரையறை, ஒரு இடத்தில் பழங்குடியை, 2 இடங்களில் தேவேந்தர் என்று 7 இடத்துல ஆதி தமிழ்குடி சொந்தங்களை தேவேந்தரை 7 இடத்துல நிப்பாட்டுறீங்களா? அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்படி சரியான சமூக பிரதிநிதித்துவ சோசியல் இன்ஜினியரிங் சீமான் பண்ணியிருக்காரு. அதை பாராட்ட வேண்டிய, அதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய இந்த நடுநிலைவாதிகள், சோகால்டு முற்போக்குவாதிகள் ஐயர்களுக்கு எப்படி கொடுக்கலாம், பிராமணருக்கு எப்படி கொடுக்கலாம், எப்படி மயிலாப்பூர்லையும், மயிலாடுதுறையிலையும், ஆலந்தூர்லையும், திருவிக்கா நகர்லையும், சைதாப்பேட்டையிலையும் எப்படி கொடுக்கலாம் ஐயர்களுக்குன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிராமணர்களே இல்லையா? அப்புறம் எப்படி எஸ்வி சேகர் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க? எஸ்வி சேகர் அப்பா பேரை எப்படி தெருவுக்கு வைக்கிறீங்க? அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை படிச்சுட்டு வந்து அதை அப்படியே களத்தில் அப்ளை பண்ணணும்னு துடிக்கக்கூடிய, அம்பேத்கருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆகச்சிறந்த அறிவாளியாக தன்னை காட்டிக்கொள்கிற வன்னியரசு அவர்கள் கேட்குறாங்க கேள்வி. பிராமணர்கள் கொடுத்துருக்காரு, பிராமண கடப்பாறையை கொண்டு வர. ஆமாம், 6 பிராமண கடப்பாறை. நீங்கள் ஒரு பிராமண கடப்பாறைக்கே பதறீங்களா? 6 பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து இப்போ தகர்க்க போகிறாரு. இவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்கள். அப்புறம் எதற்காக பிசிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்களா? ஒரு 7 சீட்டு, ஒரு 8 சீட்டு. அந்த 8 சீட்டில் இந்த மாதிரி வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி, இப்படி தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல். ஒடுக்கப்பட்டவனா வெறும் அருந்ததியர், தேவேந்திர, பறையர் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்கள் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கு. குதிரை வண்ணார்னு ஒரு சமூகம் இருக்குது, ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அவங்களுக்குலாம் சீட்டு கொடுப்பீங்களா? அவங்களாம் தேர்தலில் வாய்ப்பு வழங்குவீங்களா? பிராமண எதிர்ப்பு, அதனால் நீங்கள் பிராமணர்களுக்கு கொடுத்த கண்டிக்கிறீங்களே, அப்புறம் எதுக்காக லட்சுமி ராமகிருஷ்ணனை வச்சு உங்கள் அண்ணன் திருமாவளவனை புகழ சொல்கிறீங்க? அப்புறம் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டனை வச்சு பேச, அவங்களாம் பிராமணர்கள் தானே, ஐயர்கள் தானே, அவங்கள வச்சு எதுக்கு நீங்கள் பாராட்ட விடுறீங்க? பிராமணர்கள் உங்களை புகழ்ந்தா குழு 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 குழுன்னு குச்சைஸை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிராமணர்கள் திருமாவளவன் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவர் ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னா இனிக்கும். உங்கள் மேடையில் பிராமணர்கள் ஏறி உங்களை புகழலாம், ஆனால் பிராமணனுக்கான வாய்ப்பு வழங்கக்கூடாதா? அதனால அது நவீன தீண்டாமையா? அவங்க இந்த மண்ணில் வாழ்கிறாங்கல்ல, வரி கட்டுறாங்கல்ல, வாக்கு செலுத்துறாங்கல்ல, உங்களுக்கு தானே வாக்கு போட்டிருப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசியலில் பாரதியை விசிகா எப்படி பார்க்குது? ஊவே சாமிநாத ஐயரை விசிகா எப்படி பார்க்குது? லட்சுமண ஐயர் தன்னுடைய சொந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்காக சொந்த சொத்தை எழுதி கொடுத்த லட்சுமண ஐயர் ஈரோடு, அவர் எப்படி பார்க்குது? மதுரையில் ஆலயங்களுக்கு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயரை எப்படி பார்க்குறீங்க? இவங்களோட பங்களிப்புலாம் இல்லையா? இவர்களை போன்றே எத்தனையோ ஐயர்கள், பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் தானே. இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக உழைக்க விரும்புகிற, நல்லது செய்ய விரும்புகிற, நல்ல அரசியலை நேசிக்கக்கூடிய இருப்பாங்க தானே. ஒரு வைத்தியநாத ஐயரும், ஒரு பாரதியாரும், ஒரு ஊவே சாமிநாத ஐயரும், ஒரு லட்சுமண ஐயரும் இருப்பாங்க தானே, ஒரு பாரதி இருப்பாங்க தானே. அப்போ அவர்களை கண்டுபிடித்து தேடி களத்தில் நிப்பாட்ட வேண்டியது சமூக பிரதித்துவமா இல்லையா? அதைத்தானே சீமான் செஞ்சிருக்காரு. எல்லா சமூகத்துக்கும் வழங்குறோம். அதே போல அவர்களும் இந்த மண்ணின் மக்கள்,
இந்த மண்ணுக்காக உழைக்கிறாங்க. எப்படி ரெட்டியார் இருக்காங்களோ, எப்படி நாயுடு இருக்காங்களோ, எப்படி ஒக்கலிக்க கவுடா இருக்காங்களோ, எப்படி படுகாஸ் இருக்காங்களோ, அப்படி அவர்களும் இருக்காங்க. அவங்க மண்ணின் இந்த பூர்வகுடி மக்களாகவே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொடுப்பதில் என்ன தப்பு இருக்கு? இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சீமானை சொல்லலை. இந்த சமூகம் உயர்ந்தது அதனால ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. இவங்கெல்லாம் இப்போ வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஓட்டு போடுன்னு சொல்லலை. அவங்க இந்த மண்ணில் வாழ்கிறாங்க. எல்லாருக்குமாக சரியான சமபங்கு வழங்குவது தான் சமூக நீதியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே வழங்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் சீமான் எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு. நீங்கள் ரெட்டியாருக்கு வழங்கலைங்க, நாயுடுக்கு வழங்கலைங்க, நாயக்கருக்கு வழங்கலை, ஒக்கலிக்க கவுடாக்கு வழங்கலைங்க, இவங்கெல்லாம் புறக்கணிச்சிட்டாரு, ஐயரில் மட்டும் கொடுத்துருக்காரு. அப்படின்னா பரவாயில்ல. பொது தொகுதியில் 7 தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிப்பாட்டுறாரு. யாராவது நிப்பாட்டுவாங்களா? இஸ்லாமியருக்கு 10 இடம் கொடுத்துருக்காரு. கிறிஸ்தவர்களுக்கு தனியாக அதில் உடையாரில் கிறிஸ்தவர் இருக்காங்க, வன்னிய கிறிஸ்தவர் இருக்காங்க, பறையரில் கிறிஸ்தவர் இருக்காங்க, தேவேந்தரில் கிறிஸ்தவர் இருக்காங்க. இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போலத்தான் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், மீனவர் எல்லா சமூகமும் சரிபங்கு இருக்கணும். அவங்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவங்களோட சீட்டு வழங்கப்படும் சொல்லி வழங்கியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? இதுதான் சரியான பார்வை, இதுதான் சரியான சமூக நீதி. நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லும் போதே அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு என்ற கோட்பாடை வச்சுது. அப்படி அள்ளியும் கொடுக்கல, அளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து கொடுக்கல, எண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் சமூக பிரதிநிதித்துவம் தாண்டி ஒவ்வொருத்தரும் படித்தவர்கள், குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு முடித்தவர்கள். இதில் மருத்துவர்கள் மட்டும் 14 மருத்துவர்களை நாம் வச்சு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல பொறியாளர்கள் கிட்டத்தட்ட 36 பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் 32 வழக்கறிஞர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 9 பேர், விவசாயிகள் மட்டும் 15 பேர். அதில் முழு நேரமாக தஞ்சாவூர் தொகுதியில் ஐயா கிருஷ்ணகுமார் முழு நேரமாக இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர். அதே போல் செந்தில்நாதன் அவர்கள் திருக்காட்டுப்பள்ளியில் அவர் முழு நேரமாக விவசாயம் செய்யக்கூடியவர். அதே போல் மயிலாடுதுறை அண்ணன் காசிராமன் அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் முழுமையான விவசாயி, இயற்கை விவசாயி. ஐயா நம்மாழ்வாருடைய கொள்கைகளை பின்பற்றி இயற்கை விவசாயம் செய்கிறாரு, இயற்கை முறையில் பொருட்களை தயாரிக்கிறார். அவரை களத்தில் நாம் வச்சு நிறுத்துகிறது. அப்படி தமிழ்நாடு முழுக்க பல விவசாயிகளை முழு நேரமாக விவசாயத்தை மட்டுமே தொழிலாக செய்யக்கூடிய விவசாயிகளையும் களத்தில் இறக்கிறது. மருத்துவருக்கு கொடுக்குறாங்க, பொறியாளர் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர் கொடுக்குறாங்க, முனைவர் கொடுக்குறாங்க. இப்படி டிகிரி படித்தா மட்டும் தான் நாம் தமிழ்ச்சியில் வாய்ப்பா? அப்படின்னா படித்து விட்டு பட்டம் பெற்று விட்டு விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய அக்கறையில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை களத்தில் இறக்கியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதே போல் பொது தொகுதியில் மட்டும் 1000 விளக்கு தொகுதி இயக்குனர் அண்ணன் சோழன் களஞ்சியம் ஒரு ஆதி தமிழர், அவரை பொது தொகுதியில் நாம் தமிழ்ச்சி களத்தில் இறக்குகிறது. அதே போல் திருப்பூர் தொகுதி அம்பேத்ராஜன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவரை வந்து பொது தொகுதியில் நாம் தமிழ்ச்சி களம் இறக்குகிறது. அதே போல் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி அர்ச்சனா தமிழருவி அவர்களை வந்து ஒரு அருந்ததி சமூகத்தை ஆதி தமிழர் அவங்க, அவரை பொது தொகுதியில் நாம் நிப்பாட்டுகிறது. அதே போல் விக்கிரவாண்டி தொகுதியில் சுபாஷ் சந்திரசேகரன் பொது தொகுதி, அவரை வந்து ஆதி தமிழரை களத்தில் நிறுத்துகிறது. அதே போல் பழனி தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி முருகேஸ்வரி பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பொது தொகுதியாக இருக்கக்கூடிய பழனியில் நாம் தமிழ் நிப்பாட்டுது. பழனி முருகனே ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான், குறவாவும் மலையிலேருந்து வந்தவன் தானே. அப்போ பழனி முருகன் இருக்கும்போது பழனி தொகுதியில் பழங்குடி இருக்கக்கூடாதா? பழங்குடி மக்களுடைய தலைவன் தான் அவன், குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் தான் அவன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தானே. அப்போ அவனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய முருகேஸ்வரி களத்தில் நிற்கக்கூடாதா என்ற அடிப்படையில் பழனி தொகுதியில் முருகனை வழிபடக்கூடிய எல்லோரும் அவருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க என்ற அடிப்படையில் களத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. அதே போல் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் முத்துலட்சுமி செல்வரத்னம் ஒரு தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர், அவரை பொது தொகுதியாக இருக்கக்கூடிய அறந்தாங்கில களத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை, தேவேந்திர சமூகத்தை, பழங்குடி சமூகத்தை களத்தில் நிப்பாட்டிக்கிறது. இதைத்தான் விசிகா போன்ற கட்சிகள் கொண்டாடி இருக்கணும். சீமானவர்களுடைய அரசியலைகள் விமர்சனம் இருக்குங்க, அவருடைய கொள்கையில் விமர்சனம் இருக்குங்க. கொள்கையில் விமர்சனமே இல்லை, அரசியல் விமர்சனமே இல்லை சொல்லிட்டு கூட போங்க. 1000 தான் இருந்தாலும் வாங்க, 1000 விமர்சனம் இருந்தாலும் வாங்க. ஆனால் ஏதாவது 1000ல் 1 சொல்லுன்னா அதாவது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆமக்கடி AK-74 வாங்க, அது விமர்சனம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எந்த விமர்சனம் வைக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காருங்க. கருணாநிதி வந்து பொது தொகுதியில் நிற்கலாமான்னு ஏன்டா தான் கேட்டார், ஆனால் சீமான் பொது தொகுதியில் 7 பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னாவது பேசுறதுக்கு வாய் வரலையே. ஆனால் ஐயருக்கு கொடுத்து வரிவல் சொல்லலை, ஒரு மாடு செத்து கிடக்கு, ஒரு ஆடு செத்து கிடக்கு, ஒரு முயல் செத்து கிடக்கு, இப்படிக்காண்டு செத்து கிடக்கு உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இத்தனை சமூகத்துக்கு கொடுத்துக்க கண்ணுக்கு தெரியல, ஐயர் மட்டும் ஒரு கண்ணுக்கு தெரியுதாராம். விசிகா உண்மையிலே ஒரு சமூக நீதி பேசுகிற கட்சியாக இருந்தால், இல்லை தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் சொல்லுதில்ல சமூக நீதி கட்சின்னு, இந்த கட்சிகள் திமுக கூட்டணிலையோ அதிமுக கூட்டணிலையோ சீட்டை வாங்கிட்டு நீங்கள்
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை, தேவேந்திரரை, பறையரை, பழங்குடியை நிப்பாட்டுகிற தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கா? இதே விசிகா நாகப்பட்டினம் தொகுதியவும் திருப்பூர் தொகுதியும் வாங்கினாங்க, பொது தொகுதியாக கேட்டு வாங்கினாங்க. திமுக கூட்டணியில் யாரை நிப்பாட்டினாங்க? ஏன் விசிகாவில் ஆதி தமிழ்குடியே இல்லையா? ஒரு நல்ல கேண்டிடேட்டை, ஆதி தமிழ்குடியை சார்ந்த ஒரு வேட்பாளரை திருப்பூர் நிப்பாட்ட முடியாதா? இந்த ஹெலிகாப்டர் கம்பெனிட்ட பேரம் பேசுகிற பாலாஜி தானே நிப்பாட்டினீங்க. பாலாஜி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் விசிகாவில் இருக்கார். அவர் தான் கடத்தல் நிப்பாட்டுத ஒழிய ஆதி தமிழ்குடி நிப்பாட்டலை. ஆனால் ஆதி தமிழ்குடிக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வன்னியர் உங்கள் கட்சியில் இருப்பது பெருமை, ஓகே, வன்னியர்கள் நிற்கட்டும், கடத்தல் இருக்க தப்பு கிடையாது. ஆனால் பொது தொகுதியில் ஆதி தமிழ்குடியில் நிப்பாட்ட முடியாத நீங்கள், உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்தால் அதன் சீமான் செய்வது போல செஞ்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. நாங்கள் நிப்பாட்டுறோம், அதுபோல் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க, நீங்கள் இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது சரி. உங்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க போது அதை பாராட்ட மனசு இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்க. விமர்சனத்தில் கூட குறைந்தபட்சமான ஒரு அடிப்படை புரிதலும், அடிப்படை சமூக கட்டமைப்பும், சமூக அறிவியல் எதுவுமே இல்லாமல் ஒரு விமர்சனம் வைக்கணும். சீமானை விமர்சிக்கணும், சீமானுடைய அரசியல் விமர்சிக்கணும். ஒன்றே ஒன்று தான், இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருச்சு. மாநாடு வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி எந்த விதமான சின்ன சலம்பல் இல்லாமல், சின்ன பிரச்சனை இல்லாமல், ஒரு சிறு விபத்து இல்லாமல் எப்படிடா கலைஞ்சாங்க. 5 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை, அப்படியே சீமான் கூட்டம் சரிஞ்சிருச்சு, சீமான் கூடாரம் காலி ஆயிடுச்சு, மாவட்ட செயலாளர் விலகல், வட்டச்செயலாளர் விலகல், கொட்டச்செயலாளர் விலகல்னு சொல்லி செய்தி போட்டோம், அதனால் போயிருச்சுன்னு காட்டிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. எங்கிருந்துடா வந்தாங்க? ஈசல் கூட்டம் மாதிரி இப்படி 6 மணிக்கு மேலே திப்பு திப்பு திப்புன்னு வந்து லட்சக்கணக்கில் கூடிட்டாங்களே. எதிர்பார்க்காத விட பல மடங்கு கூட்டம் கூடி சொன்னேன். 10 பாட்டு ஜெலிசில் வாங்கி உள்ளே ஊற்றிருக்காங்க. பல பேர் ஜெலிசிலாக ஊற்றிட்டு இருக்காங்க, புடுங்கி தள்ளிக்கிட்டு இருக்கான். பல பேருக்கு வயிற்றால போயிட்டு இருக்கான் 3 நாள். இப்போ எனக்கெல்லாம் பல பேர் சேவனை வச்சுட்டாங்க. ஐயோ இப்படி நடத்தி விட்டாங்களே, இப்படி நடத்தி விட்டாங்களே. இங்கே பாருங்க சாட்டை திருமணம் பதாகையாக இருக்குது, இங்கே பாருங்க தேவா பதாகையாக இருக்குது, இங்கே பாருங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பதாகையாக இருக்குது. நாங்கள் சொந்த காசில் வைக்கிறோம், நாங்கள் எங்கள் கட்சி மாநாடு எங்கள் சொந்த காசில் பண்ணுறோம். ஏன் வருமானத்தை 2 மாதம் வருமானத்தை உள்ளெடுத்து போட்டிருக்கேன், நான் ஃப்ளெக்ஸ் வைக்கிறேன், ஏன் சொந்த காசில் வைக்கிறேன். உங்களுக்கு எங்கடா எரியுது? நாங்கள் என்ன ஆற்று மல்ல கொள்ளையடிச்சோமா, கனிமூலத்தை கொள்ளையடிச்சோமா, மலையை வெட்டி விற்றோமா, இல்லை எங்கேயாவது நகையை திருடி விற்றோமா? என்ன பண்ணோம்? நாங்கள் எங்கள் சொந்த காசில் பதாக வைப்போம், ஃப்ளெக்ஸ் வைப்போம், நோட்டீஸ் அடிப்போம், சுருட்டுப்போம், பலூன் விடுவோம், ஏன் ஹெலிகாப்டரில் கூட விளம்பரம் பண்ணுவோம். கபாலி படத்தில் பண்ண மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவில் கூட அடுத்த மாநாட்டுக்கு டைம் இல்லை, இல்லை மலேசியா ட்விட்டரில் போய் விளம்பரம் பண்ணியிருப்போம், ஈஃபில் டவரில் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நிலாவிலே வந்து நாம் தமிழர் மாநாடு, மாநிலத்துக்கு புரட்சி மாநாடு லைட் அடிச்சு வைப்போம், ட்ரோன் லைட் விடுவோம், என்னென்ன பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல பேருக்கு என்னென்னா, இந்த மாநாடு கூட்டம் கூடியதை விட இவ்வளோ கூட்டம் கூடியும் 234 வேட்பாளருக்கு வச்ச வாட்டுப்பாட்டு திரும்பி வந்துருச்சா, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எப்படிங்க திரும்பி வந்துச்சு? எனது கொண்டு போன உண்டியல் கூட வசூல் பண்ண குடத்தில் 11 லட்சம் ரூபா வசூலாயிருக்கா? ஒரு கட்சியின் மாநாட்டுக்கு வந்தவன் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. குவாட்ரு, கோழி பிரியாணி, டிஃபன் பாக்ஸ்குள்ளே பிரியாணி, மாசா, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, மிச்சரு, பை போட்டு கடலை மிட்டாய், கோயில்பட்டி சுப்பையத்தவர் கடலை மிட்டாய் எல்லாம் போட்டு வச்சு பை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி எதுவுமே செய்யாமல் வந்திருந்தவர்கள் 1000 ரூபா, 10,000 ரூபா, டாலரு, ரிங்கெட்டு எல்லாத்தையும் குடமாக உண்டியலில் ஏறும்போது அந்த உண்டியலுக்குள்ள மட்டும் 11.5 லட்சம் ரூபா, வெளிநாட்டு கரன்சி மட்டும் ஒரு 50,000 ரூபா மதிப்பில் அப்படி போட்டிருக்காங்க. இது எந்த கட்சி நடக்கும்? கொடுத்து விட்ட ஒருத்தர் குடத்தை கொடுத்துறாரு, எல்லாரும் போட்டு 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 போட்டு. மற்ற கட்சியாக இருந்தால் குடம் அங்கிட்டு போய் வரவே வராது. கொடுத்த குடங்க வெளியே வருது, குடம் நிறைஞ்சு வருது, குடம் நிறைய அன்பை கொட்டுறாங்க. அன்பை போல இனமாகவும் பணமாகவும் கொட்டுறாங்க. அது பல பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. திரளுது என்று போட்டால் 1,20,00,000 ரூபாய் இன்றைக்கு வரைக்கும் வசூலாயிருக்கிறது. எப்படி மாநாடு நடத்துங்க? இப்படித்தான் நடத்தணும். தமிழ் தேசிய முதலாளிகள், கொடையாளர்கள் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நிறைய எதிர்பார்த்த வரலை, எதிர்பார்க்கிற இடத்துல நிறைய வந்துச்சு, கொடுத்தாங்க. அன்பர்கள், நண்பர்கள், நல்லா நீங்கள் வளர்ந்து வரணுங்கிற அடிப்படையில் கொடுத்தாங்க. அப்படித்தான் நான் நடத்தணும். அது மட்டுமா, உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, ஒரு கோட்டு பாட்டில் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநாடு சொடக்கு போட்டு சொல்கிறேன், ஒரு மாநாட்டு திடலில் மதுபான வாடை இல்லாத ஒரு மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. சவால் பண்ணுறேன், நீ எந்த மாநாடு நடத்துக்க. மாநாட்டுக்கு பந்தல் போட்ட மான்மூட்டி இருக்காரு, மாநாட்டுக்கு சவுண்ட் சரி போட்ட சுரேஷ் இருக்காரு, கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாநாடு நடக்குது? சமீபத்தில் 10-20 மாநாடு நடந்திருக்கு. எல்லா மாநாட்டுலையும் ஒரு 500 பாட்டில் பீர் பாட்டில், 500 பாட்டில் சரக்கு பாட்டில் அல்லலாம். மாநாட்டு திடலில் ஒரு மது பாட்டில் இல்லாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு மட்டும்தான். ப்ரௌடாக சொல்கிறாங்க. மாநாட்டுக்கு வந்திருந்தவர்களில் ஒருத்தருடைய
பர்ஸு, அவருடைய பணம் வைத்திருந்த பணப்பை தொலைஞ்சு போச்சு. ஒரே ஒரு பர்ஸு. அந்த பர்ஸையும் கொண்டு வந்து சரியாக பொறுப்பாளர்கிட்ட மறுநாள் காலையில் ஒருத்தர் ஒப்படைக்கிறார், கீழே கிடந்துச்சுன்னு. இதுதான்டா நாம் தமிழர் கட்சி, இதுதான் நாம் தமிழர் கட்சி. அவ்வளவு ஒழுக்கம். லட்சக்கணக்கான பேர் தந்திருக்காங்க, 5 லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. 2,20,000 இருக்கைகள் நிறைந்து, இரு பக்கமும் நிறைந்து, வாகனங்களில் வர முடியாமல் மொத்தமாக 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் ஒரு கூட்டத்தில் கூடி சின்ன சத்தம் இல்லாமல் கலைஞ்சு போகிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு. எல்லாரும் சொல்கிறான் இராணுவ கட்டமைப்போடு கட்சிக்கிறான். மரத்தில் ஏறுறது, டெலிஃபோன் டவரில் ஏறுறது, அந்த பக்கம் பார்த்தா ட்ரோனை பிடிச்சி இழுக்கிறது, இந்த பார்த்தா பேரிகார்டு மேலே ஏறுறது, பேரிகார்டை தள்ளி விடுறது, இது எதுவுமே இல்லை. அங்கங்கே அப்படியே உட்கார்ந்தாங்க, உறுதிமொழி எடுத்தாங்க. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆதந்தமிழில் சொன்னேன், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாநாடு போடுறோம், எங்கள் மாநாடு போல் வேறு எவனாவது நடத்தி காட்டிதா அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறேன்னு சொன்னோம். 6 மணிக்கு சரி 6:20 அண்ணன் சீமானவர்கள் ஒரு குரலோடு உறுதிமொழி எடுக்கப்படுது. அந்த உறுதிமொழியில் 5 லட்சம் பேர் நிற்கிற இடத்துல ஒரு பின் ட்ராப் சைலண்ட், தாயக விடுதலைக்காக உயிரித்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளருக்கும் அகவணக்கம் அப்படி நின்னா பாருங்க. இதுதான்டா அரசியல் புரட்சி, இதுதான் மாற்று அரசியல் புரட்சி. வேற யாராவது செய்ய சொல்லுங்க. டிவிக்கே டிவிக்கே தளபதி தளபதி ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். உறுதிமொழி எடுத்துருவாங்களா? கத்துவான். அமைதியாயிட்டா அந்த நேரத்தை பயன்படுத்தி முன்ன வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போவான், ரேம்பில் ஓடி வருவான், பேனர் மேலே ஏறி விடுவான், பேனரை கிழிச்சிட்டு போவான், பேனரை பொத்துக்கிட்டு போவான். இப்போ 2 நாளாச்சு, இப்போதும் பதாகைகள் இருக்குது. யாராவது இனாமகுளத்தூர் அந்த ஆலம்பட்டி புதருக்கு போய் போனால் பாருங்கள், ஒரு பதாகைகள் கிழிக்கப்படலை. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநாடு நடத்தி கூட்டம் முடிஞ்ச பிறகு சேர்கள் நாற்காலிகள் பத்திரமாக வண்டியில் போகிறது அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். நீங்கள் பார்க்கலையா மதுரையில் கீழே போட்டு தரை விரிப்புகளை கிரீன் மேட்டு அதை களவாண்டு போயிட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட 1500 அடி, இந்த பக்கம் 650 அடிக்கு மொத்தமாக கிரீன் மேட் போட்டிருந்தோம். மொத்தமாக அந்த பச்சை துணியால் மூடியிருந்தோம். அந்த பச்சை துணிக்கு மட்டுமே 18 லட்ச ரூபா சூரத்துலேருந்து அடித்து வந்துச்சு. மொத்த விரிப்பு தரை விரிப்பு, ஏன்னா அந்த இடம் வந்து மண்ணு குழியுமா இருந்துச்சுன்னா தரை விரிப்பு போட்டோன்னு சொல்லி போட்டோம். அந்த தரை விரிப்பில் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டு கூட கிழிக்கப்படலை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட கிழிக்கப்படலை. எவ்வளவு ஒழுக்கம். மதுரையில் மாநாடு நடத்துகிறார் விஜய், பக்கா மாசு, மொத்த கிரீன் மட்டும் களவாண்டு போயிட்டான். சேரை தலையில் செட்டு செட்டாக வச்சு களவாண்டு போயிட்டான். அந்த மாநாட்டுக்கு, மதுரை மாநாட்டுக்கு சேர் போட்டவன், நாற்காலி போட்டவன் சாட்டையில் தான் சொன்னார், இது மாதிரி எங்கேயும் நடத்திருக்காங்க, இது மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லைங்க, புறத்து சேரை களவாண்டு போயிட்டானுங்க. 40,000 சேரை உடச்சி மாவு இருக்குல்ல, இந்த மிஷினில் மாவை திரிச்ச மாதிரி சேரை திரிச்சு போட்டான். தின்ட்டாங்க போல இருக்கு, சைடிஸாக தின்னுட்டு போட்டு போயிட்டாங்க. இங்கே சேரை கூட்டம் முடிஞ்ச பிறகு நாற்காலியை அடுக்கி வச்சாங்க. அடுக்கி வரிசையாக ஒவ்வொரு சேரையும் அடுக்கி வச்சுட்டு எல்லா நாற்காலிகளும் அடுக்கி வைக்கப்பட்ட பிறகு மாநாட்டு திரளி விட்டு போக மனசு இல்லாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா வைக்கப்பட்ட பதாகைகளில் தலைவர்களை பார்க்குறான். காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலர், மாப்போசி, முத்துராமலிங்க தேவர், இம்மானுவேல் சேகரனார், அங்கே பார்த்தால் திருமூலர், அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், இங்கே பார்த்தால் தமிழ் முன்னோர்கள், தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், எல்லைக்கு மீட்புக்காக பாடுபட்டவர் மாப்போசி, குஞ்சன் நாடார், அங்கே தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடு, சுந்தரலிங்கம், இங்கே பார்த்தால் மருதுபாண்டியர், இங்கே பார்த்தால் வேலுநாச்சியார், இங்கே பார்த்தால் அஞ்சலியம்மாள், இங்கே இப்படி முழுக்க முழுக்க தலைவர்கள், மொழிக்காக இனத்துக்காக போன்ற மாவீரர்கள் என்று பார்த்த உடனே மெய் செலுத்து போய் அங்கே உட்காந்துட்டான். அவங்க பிள்ளைங்கள்ட்ட குழந்தைகிட்ட காட்டுறாங்க, பாருங்கள் நம்ம தலைவர்களை பாருங்கள், நம்முடைய இனத்தை பாருங்கள், தமிழ்நாட்டு கொடியை பாரு அப்படின்னு அவன் மெய் செலுத்து திடலை விட்டு 1:30 மணி 2:30 மணி 3:30 மணி தான் வெளியே வரான். இப்படி எங்கேயாவது நடக்குமா? மற்ற கட்சி கூட்டம் போடுச்சு, இது வந்து இளைஞர்கள் பூரா அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் பூரா போயிட்டாங்க, 2K கிட்ஸ் பூரா போயிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்தது பூரா 2K கிட்ஸ் தான். அங்கே போன 2K கிட்ஸு விசில் அடிக்குது. அங்கே போன 2K கிட்ஸு NTTV ரிப்போர்ட்டருக்கு துண்டை போட்டு இழுத்துட்டு வந்து சால் பட்டி அப்படின்ட்டு போகுது. ஆனால் இங்கே வந்து 2K கிட்ஸு அரசியல் பேசுது, வரலாறு பேசுது. ஒரு குழந்தை சொல்லுது, பள்ளி பாடப்புத்தகத்தில் கூட நான் பார்த்ததில்லை, இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் சேருங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை பேசுது. குழந்தைகள் குப்பை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறாங்க. 44 பாக்ஸுக்கும் ஒரு பாக்ஸுக்கு 2 குப்பை தொட்டி, சாக்கு வச்சு மூடப்பட்ட 2 குப்பை தொட்டி. எல்லா குப்பை தொட்டிகள்லையும் அங்கிருந்த அவங்க கொண்டு வந்திருந்த சின்ன சின்ன உணவுகளை அவங்களே சாப்பிட்டுட்டு அந்த குப்பை தொட்டியில் பத்திரமா எடுத்து போட்டு போகிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி. இதை நான் சவாலாக சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து போல்டாக கூட சொல்கிறேன். இந்த ஆள்கிற ஆளை துடிக்கிற எவனாலையும் இதை செய்ய முடியாது, எவராலும் செய்ய முடியாது. ஏன்னா 15 ஆண்டு காலம் ஒரு கட்டமைப்பை சீமான் பண்ணியிருக்காரு. ஒரு தம்பி ஒரு ஆர்வ மிகுதியில் சென்னையிலேருந்து மாநாட்டுக்கு நடந்து வர போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிடறாரு. மற்ற கட்சி தலைவராக இருந்தால் சூப்பர்ரா, என் மாநாட்டுக்கு நடந்து வரக்கூடியவன், மாநாட்டுக்கு சைக்கிளில் வராங்க, மாநாட்டுக்கு மயில் வண்டியில் வராங்க, ஒயில் வண்டியில் வராங்கன்னு சொல்லுவாங்க. தம்பி
பண்ணக்கூடாது. உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் ரசிக மனப்பான்மையாக மாறிடும், தயவு செய்து விட்டு, நமக்கு நிறைய வேலை இருக்குது, தேர்தலில் நடக்கணும், தயவு செய்து வண்டி பிடிச்சி வான்னு சொல்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால தான் லட்சக்கணக்கான பேர் கொள்கையோடு, இப்படி கோட்பாட்டோடு, இவ்வளவு உணர்வு மிகுதி இருந்தாலும் அதை அறிவுபூர்வமாக செயல்படுத்துகிறாங்க. சொல்கிறாரு, உணர்ச்சிபூர்வமாக அரசியல் பண்ணலாம், ஆனால் அறிவுபூர்வமாக பண்ணணும் அப்படின்னு சீமான் சொன்னதுனால இவ்வளவு பேர் அறிவுபூர்வமாக இருக்காங்க. குழந்தைகள் குப்பை எடுத்து போடுறதுனா நடக்குமா, சாத்தியமா? அதை சாத்தியப்படுத்தியிருக்காரு ஒருத்தர். தம்பி, உன்னுடைய உணர்வையும் உன்னுடைய இதையும் நான் பெரிதும் மதிக்கிறேன், போற்றேன். நீ வருத்திக்காத. இதே வாக்கு சேகரிக்கும் போது இப்படி தோல்ல தூக்கிக்கிட்டு அந்த வாக்கு சேகரிக்கிற போது வீதியில் நடந்து போனீங்கன்னா சரி. இங்க இருந்து திருச்சிக்கு நடந்து போறதுல எதுக்கு இவ்வளவு வருத்திக்கணும்பா? அண்ணன் சொல்றதை கேளுப்பா. அது வேணா, நீ வா, அங்க வா, அந்த அந்த மாநாட்டுக்கு வர்றதே போதும். உணர்வுபூர்வமா செய்யணும், அதே நேரம் அது அறிவுபூர்வமாவும் செய்யணும்ப்பா அந்த அரசியல. இது ரொம்ப இந்த ரசிகன் மனப்பான்மை மாதிரி ஆயிரும். நீ விடு, அதை விட்டுட்டு வா. அண்ணன் சொல்றதை கேளு. வாக்கு சேகரிக்கும் போது நீ எந்த தொகுதியில் இருக்கோ அங்க இந்த கலப்பையை சுமந்து கொண்டு நீ வீதியில் நடந்து வாக்கு சேகரிக்குங்கிறது சரி. இப்ப இது வேணாம், அண்ணன் சொல்றதை கேளு, வச்சுட்டு நீ மாநாட்டுக்கு வா நல்லபடியா. ஆண்ட ஆளுங்கட்சிகள் மட்டும்தான் இப்படி பிரம்மாண்டமா மாநாடு நடத்தும். தமிழ் தேசியம் பேசுற கட்சி, எளிய கட்சி, இது எப்படி நடத்தும், இது எப்படி நடத்தலாம் அப்படின்னு நினைச்ச எல்லாருடைய மூஞ்சிலையும் கரிய பூசுறதுக்காகத்தான், இந்த வன்மம் பிடித்த வன்மவாதிகளுக்கு பாடம் புகட்டத்தான். இவங்க வெறும் மேடையில் பேசுவாங்க, இவங்க எதுவும் யூடியூப்பில் பேசுவாங்க, அவர் வெறும் யூடியூப்பரு, இவர் எதுவும் மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த களமாக இருந்தாலும் இறங்கி அடிப்போம்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை பண்ணோம். அண்ணன் சீமான் கொடுத்த கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை திருச்சி நிறைவேற்றும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக செய்யப்பட்டுச்சு. உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்தால் PAN40 வாங்கி போடுங்க, வயிறு எரிச்சல் இருந்தால் ஜெலிசில் வாங்கி கொடுங்க. இன்னும் சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும், செய்வோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.